ஐஎஃப்என் தமிழ்காரங்க அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து கீதா, உங்களோட கிச்சன் ராணி. இன்றைக்கி நான் வந்திருக்கேன். உங்களுக்கு புதுசாக சமைச்சு காட்டணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? நோட்டிஃபிகேஷனுக்கு போய் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் என்னோட புதுசான வெரைட்டியான சாப்பாடை பார்த்து ரசிக்கலாம். இன்றைக்கி நான் பண்ண போகிறது ஜீரா சாதம். எப்போதும் போல் நம்ம நெய்யும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு வேணும்னா எண்ணெயிலையும் பண்ணலாம். ஆனால் நான் இன்றைக்கி நெய்யில் பண்ண போகிறேன் ஜீரா சாதத்தை. இப்போ என்ன பண்ணலான்னா, மசாலாவை போடலாம். நல்லா செவக்கணும் மசாலா, அப்போ தான் நல்லா கமகமன் வாசனையாக இருக்கும். இப்போது ஜீரகத்தை போட்டுடலாம். எவ்வளோ ஜீரகம் சாப்பிட்றோமோ அவ்வளோ நல்லது. ஸோ நான் அடுப்பை அணைக்க போகிறேன், ஏன்னா ஆயாச்சுது. இப்போது சாதத்தை போட்டுடலாம். எவ்வளோ வாசனையாக, எவ்வளோ மணமாக. ஸோ இப்போது எல்லாம் நல்லா கலக்கியாச்சு. இப்போ நம்ம உப்பு போடணும். தேவையான அளவு உப்பு போட்டால் போகிறோம். ஸோ நல்லா கலக்கணும். இறக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லியை போட்டு இறக்கணும். மணக்கிற சுவையான ஜீரா சாதம் ரெடி ஆயாச்சு. இதை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பேன். அது மட்டும் இல்லை, லைக்கும் பண்ணணும், ஷேரும் பண்ணணும், சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் ஐஎஃப்என் தமிழுக்கு. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறுவது உங்கள் கீதா.